My dear students, நம்ம இன்னைக்குள்ள கிளாஸ்ல 11th chemistry unit 4 hydrogen unitல heavy water அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். So heavy water அப்படினா என்னது? D2O. இதோட ஃபார்முலா என்ன பார்த்தோம்னா D2O. அதாவது டியூட்டீரியம் ஆக்சைடு. Dங்கிறது என்னது? டியூட்டீரியம்னு சொல்லிருந்தோம். அப்படிதானே? So டியூட்டீரியம் ஆக்சைடுங்கிறது தான் என்னன்னு சொல்றோம்? heavy water அப்படின்னு சொல்றோம். So the deuterium அப்படிங்கிறது என்னது? நம்ம ஹைட்ரஜனோட 3 types of isotope படிச்சோம். அப்படிதானே? அப்ப இந்த ஹைட்ரஜன் ஐசோடோப்ஸ்ல 3 டைப்ஸ் படிச்சோம்னா புரோட்டியம், டியூட்டீரியம் and ட்ரிட்டியம். So புரோட்டியம் என்னன்னு படிச்சிருந்தோம். அதாவது இதோட சிம்பிள் H. இதுல ஒரு எலக்ட்ரான் இருக்கு, ஒரு புரோட்டான் இருக்கு. இதே டியூட்டீரியம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் இருக்கு, ஒரு புரோட்டான் இருக்கு, ஒரு நியூட்ரான் இருக்கு. So புரோட்டியம் அப்படிங்கிறது நியூட்ரான் இல்லாத ஒரே ஒரு ஐசோடோப் என்ன அப்படின்னா அது புரோட்டியம் தான். So டியூட்டீரியத்துக்கு நியூட்ரான் அதிகமா இருக்கிறதுனால இதோட மாஸ் டிஃபரெண்ட் ஆகும். அப்படின்னா அப்பவே நம்ம படிச்சிருந்தோம். அதாவது புரோட்டியத்தை விட டியூட்டீரியத்தோட மாஸ் அதிகமா இருக்கும். எதனால அப்படின்னா இதுல நியூட்ரான் இல்ல, இது நியூட்ரான் பிரசண்டா இருக்கு. சோ இந்த நியூட்ரானோட மாஸ் அதுக்கு ஹை ஆகும்போது, அதாவது டியூட்டீரியம்ங்கிறது புரோட்டியத்தை விட ஒரு 10% ஆஃப் மாஸ் இதுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதாவது இப்போ அதாவது புரோட்டியம், அதாவது நார்மல் வாட்டர் நம்ம எப்ப பார்த்தோம் அப்படின்னா ஒரு 18 பாயிண்ட், இதோட மாலிகுலர் வெயிட் அப்படின்னா 18.015 இருக்கு அப்படின்னா இதோட வெயிட் அல்லனா மாலிகுலர் மாஸ் எவ்வளவு இருக்கும்னா 20.0276 இந்த மாதிரி. சோ கொஞ்சம் இதோட என்னது வெயிட் இல்லனா இதோட மாலிகுலர் மாஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இதுக்கு கூட ஆக்சிஜன் கம்பைன்டா இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம்? டியூட்டீரியம் ஆக்சைடு அப்படின்னு சொல்றோம். சோ இந்த ஹெவி வாட்டர் கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா யுரே அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் இந்த ஹெவி வாட்டரை கண்டுபிடிச்சது. யுரே அப்படிங்கிற சயின்டிஸ்ட் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம இப்ப கொஞ்சம் வாட்டர் எடுக்கிறோம் அப்படின்னா இத 5000 பார்ட்ஸ் ஆஃப் வாட்டர் நம்ம இதுல இருக்கு அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அதுல only 1 பார்ட் தான் என்னவா இருக்கும்? ஹெவி வாட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. புரிஞ்சதுல? நம்ம கொஞ்சம் வாட்டர் எடுக்கிறோம், அது ஒரு நம்ம 5000 பார்ட்ஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அந்த 5000 பார்ட்ஸ் ஆஃப் வாட்டர்ல ஒரே ஒரு பார்ட் தான் ஹெவி வாட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த ஹெவி வாட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா நம்ம டியூட்டீரியம் ப்ரிப்பரேஷன், ஹைட்ரஜனோட ப்ரிப்பரேஷன்ல பார்த்திருந்தோம். அதாவது வாட்டர் H2O ஹைட்ரோலைசிஸ் பண்றது. ஹைட்ரோலைசிஸ்னால என்னது? ஒரு எலக்ட்ரிக் டேங்க் எடுக்கிறோம். இந்த எலக்ட்ரிக் டேங்க்ல நம்ம H2O எடுக்குவோம். இந்த H2Oல நான் அப்பவே சொல்லியிருந்தேன் என்னது? ஒரு ஸ்மால் பார்ட் என்னது இருக்கும்? D2O. இது எல்லாம் H2Oவா இருக்கும். சோ இதுல ஒரு கேதோடு, இதுல ஒரு ஆனோடு நம்ம இன்சர்ட் பண்ணிட்டு இத ஒரு பேட்டரியில கனெக்ட் பண்ணிட்டு நம்ம எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? ஹைட்ரஜன் கேதோடு வழியாகவும் ஆக்சிஜன் ஆனோடு வழியாகவும் லிபரேட் ஆகுது அப்படின்னு படிச்சிருக்கோம். சோ இதே எலக்ட்ரோலைசிஸ் ரியாக்ஷன் தான் நம்ம டியூட்டீரியம் அல்லனா ஹெவி வாட்டரோட ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்றோம். சோ இதுல இருக்கக்கூடிய நம்ம எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணி இத எலக்ட்ரோலைசிஸ் பண்ணும்போது இந்த H2O தான் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோலைசிஸ் ஆகும். இது கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்கிறதுனால மேல இருக்கக்கூடிய அந்த H2Oங்கிறது தான் கம்ப்ளீட்லி எலக்ட்ரோலைசிஸ் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் தான் D2O ஹெவி வாட்டர் எலக்ட்ரோலைசிஸ் ஆகும். சோ இந்த H2O கம்ப்ளீட்டா எலக்ட்ரோலைசிஸ் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் மீதி இருக்கக்கூடிய அந்த பீக்கர்ல மீதி இருக்கக்கூடிய வாட்டரை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்? ஹெவி வாட்டர் அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஹெவி வாட்டர் குடிக்கிறதுனால ஏதாவது பிரச்சனை நமக்கு ஏற்படுமா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ யுரே அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா ஒரு சின்ன ஒரு டம்ளர் நம்ம ஹெவி வாட்டர் குடிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. அது எப்போ அப்படின்னா எந்த ஒரு மேஜர் இல்னஸும், நமக்கு எந்த ஒரு பெரிய ஒரு நோயும் நம்ம உடம்புல இல்லை அப்படின்னா நம்ம ஒரு சின்ன ஸ்மால் டம்ளர் ஹெவி வாட்டர் குடிக்கிறதுனால ஒரு பெரிய பிரச்சனை எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, ஆனா இந்த ஹெவி வாட்டர் குடிக்கிறதுனால நமக்கு மயக்கம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஹைட்ரஜன் நாம நார்மலா குடிக்கக்கூடிய வாட்டரை விட டியூட்டீரியத்தோட மாஸ் அதிகமா இருக்கிறதுனால நம்ம செல்ஸ்ல நடக்கக்கூடிய அந்த பயாலஜிக்கல் ரியாக்ஷனை பாதிக்கிறதுக்கு இந்த ஹெவி வாட்டர் ஒரு காரணமா இருக்கு. அதனால இந்த ஹெவி வாட்டரை அவாய்ட் பண்றது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சதுல? சோ இதான் என்னது? நம்ம ஹெவி வாட்டரோட இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்ப்போம். நாம் இதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். இப்போ வாட்டருக்கு இருக்கக்கூடிய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி தான் என்னது? கலர்லெஸ்ஸா இருக்கும், ஆர்டர்லெஸ் அண்ட் டேஸ்ட்லெஸ் லிக்விட். அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா
அந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல இதோட மாலிகுலர் வெயிட் டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அப்படிதானே? ஒரு டியூட்டீரியம் புரோட்டியம் இல்லைன்னா ஹைட்ரஜனை விட ஒரு 10% மாலிகுலர் மாஸ் அல்லது மாலிகுலர் வெயிட் அதிகமா இருக்கும். அதே மாதிரி மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ H2O நார்மல் வாட்டரோட மெல்டிங் பாயிண்ட் என்னன்னா 273 கெல்வினா இருந்துச்சு அப்படின்னா இதோட ஹெவி வாட்டரோட மெல்டிங் பாயிண்ட் எவ்வளவு இருக்கும்னா 276.8. ஸோ பாத்தீங்கன்னா புரியும், ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ் தான். புரிஞ்சுதா? இதே மாதிரி பாயிலிங் பாயிண்ட் பாக்குறோம் அப்படின்னா இதோட பாயிலிங் பாயிண்ட் 373 கெல்வின். இதோட பாயிலிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 374.4 கெல்வின். ஸோ சின்ன டிஃபரன்ஸ் இதுல இருக்கு. வாட்டர் நார்மலா இருக்கக்கூடிய வாட்டருக்கும் ஹெவி வாட்டருக்கு இடையில மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் இந்த மாதிரி எல்லாம் ஒரு சின்ன ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்குது பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல. நெக்ஸ்ட் வாட்டரோட ஹெவி வாட்டரோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி என்னன்னா ஹெவி வாட்டர் ரியாக்ட் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு. இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் பண்ணும்போது சிம்பிள் ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஹைட்ஸ் இருக்கு. இந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணுது. ஏதாவது ஒரு டியூட்டீரியம், ஒரு ஹைட்ரஜன் இருக்கிறதுனால ஒரு டியூட்டீரியம் இந்த ஹைட்ரஜனோட பிளேஸ ஆக்குபை பண்ணும். ஸோ இந்த ஹைட்ரஜன் என்ன ஆகும், இந்த பக்கத்துல வரும். ஸோ எப்படி கிடைக்கும், NaO. ஸோ NaO ஹைட்ரஜன் போய் அதுக்கு பதிலாக என்ன வந்துருச்சு, டியூட்டீரியம் வந்துச்சு. அப்போ D பிளஸ் அடுத்த காம்பவுண்ட் எப்படி இதெல்லாம் இங்க இருந்து ரீப்ளேஸ் ஆன ஹைட்ரஜன் போட்டுக்கலாம். HO இந்த D2ல ஒரு D இந்த பக்கம் போயிடுச்சு. அப்படித்தானே? அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு, ஒரு D இருக்கு. ஸோ HOD. ஸோ NaOD அதாவது சோடியம் டெட்ராக்சைடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் இக்குவேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஹெவி வாட்டர் ரியாக்ட் வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl. இப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சேம் ரியாக்ஷன் தான். பாருங்க, HCl இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆகுது. அந்த இடத்துல என்ன ஆகுது, ஒரு டியூட்டீரியம் ஆக்குபை பண்ணும். அப்ப என்ன கிடைக்கும், DCl பிளஸ் இங்க இருந்து ரீப்ளேஸ் ஆன அந்த ஹைட்ரஜன், அதுக்கப்புறம் என்னது இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன். D2ல ஒரு D போயிடுச்சு. அப்ப பேலன்ஸ் இன்னொரு D இருக்கு. ஸோ HOD. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஹெவி வாட்டர் ரியாக்ட் வித் அமோனியம் குளோரைடு NH4Cl. அமோனியம் குளோரைடு கூட ரியாக்ட் பண்ணும்போது இப்ப இங்க H4 இருக்கு. அப்படிதானே? ஸோ இந்த H4 இருக்கிறதுனால நமக்கு 4 டியூட்டீரியம் இங்க ஆக்குபை பண்ணணும். ஸோ அதனால நம்ம இங்க என்ன பண்ணிக்கிறோம்னா ஒரு 4 ஃபர்ஸ்ட் போட்டுடுங்க. அப்ப நமக்கு ஈஸியா பேலன்ஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், ரியாக்ஷன் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சோ இங்க இருக்கக்கூடிய H4 ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. அப்ப இங்க இருக்கக்கூடிய டியூட்டீரியத்துல இருந்து ஒரு 4 டியூட்டீரியம் இங்க வந்துச்சு. அப்ப என்ன ஆகும், ஹைட்ரஜனோட பிளேஸ்ல டியூட்டீரியம் வந்துச்சு. அப்ப ND4 பக்கத்துல என்ன இருக்கு, குளோரின். சோ Cl போட்டிருக்கோம். பிளஸ் பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க, 4 into 2 8 ஹைட்ரஜன். இங்க இருந்து ஒரு 4 ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. சோ 4 ஹைட்ரஜன் இருக்கு. அதே மாதிரி 4 into 2 8 டியூட்டீரியத்துல 4 போயிடுச்சு. அப்ப 4 டியூட்டீரியம் இருக்கு. அதே மாதிரி இங்க என்ன இருக்கு, 4 ஆக்சிஜன் இருக்கு. சோ எல்லாம் சேர்த்து என்ன போட்டுக்கலாம், 4HOD அப்படின்னு போட்டுக்கலாம். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் அடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன பார்க்கிறோம் அப்படின்னா ஹெவி வாட்டர் ரியாக்ட் வித் ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட். ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சோ இந்த ரியாக்ஷன் நம்ம பார்க்கிறோம் என்னன்னா அமோனியம் குளோரைடுல 4 ஹைட்ரஜனும் ரீப்ளேஸ் ஆச்சு. அப்படிதானே? டியூட்டீரியத்தால ரீப்ளேஸ் ஆச்சு. ஆனா இந்த ரியாக்ஷன் அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா H3 இருக்கு. இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும்தான் இந்த டியூட்டீரியத்தால ரீப்ளேஸ் ஆகும். புரிஞ்சுச்சுல்ல? அதாவது இந்த ரியாக்ஷனை நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு இங்க இருக்கக்கூடிய H3 ரீப்ளேஸ் ஆகி அதுக்கு பதிலா D3ன்னு வரணும். அப்படிதானே? சோ அந்த மாதிரி இல்லாம இந்த ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இந்த டியூட்டீரியத்தால ரீப்ளேஸ் பண்ண முடியுது. சோ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், ஃபர்ஸ்ட் H2 H3ல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. அப்ப அதுக்கு பதிலா ஒரு டியூட்டீரியம் இங்க ஹைட்ரஜனோட பிளேஸ ஆக்குபை பண்ணுது. அப்ப H2DPO2 பிளஸ் பை ப்ராடக்ட் என்ன கிடைக்கும், லீவ் ஆன அந்த ஹைட்ரஜன். சோ ஹைட்ரஜன் இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன், D2ல பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு D. புரிஞ்சுச்சுல? இப்போ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட்ல ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் ரீப்ளேஸ் ஆகுறதுனால நம்ம இந்த ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட் இஸ் எ மோனோபேசிக் ஆசிட் அப்படிங்கிறது இந்த டியூட்டீரியத்தோட ரியாக்ஷன்ல இருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க.
ஏன்னா அதுல இருக்கக்கூடிய 3 ஹைட்ரஜனையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது, ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் ரீப்ளேஸ் ஆகுது. அதனால இந்த டியூட்டீரியம் ரியாக்ஷன் வச்சு நம்ம இது இட் இஸ் எ மோனோபேசிக் ஆசிட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. Next, it is used to prepare some deuterium compound. The heavy water use பண்ணி கொஞ்சம் deuterium compound நம்ம prepare பண்ணலாம். First என்ன பார்க்கலாம்னா அலுமினியம் கார்பைடு Al4C3 எடுத்து the heavy water கூட combine பண்ணனும்னா react பண்ணிச்சு அப்படினா இப்போ சப்போஸ் நம்ம அலுமினியம் கார்பைடு எடுத்து H2 கூட react பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? அலுமினியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கும். AlOH thrice னு கிடைக்கும். அப்படிதானே? சோ அதே மாதிரி இங்க H க்கு பதிலா D இருக்கு. சோ என்ன கிடைக்கும்? அலுமினியம் டெட்ராக்சைடு கிடைக்கும். நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த மெட்டலும் இந்த OD காம்பவுண்ட் கம்பைன்டா கிடைக்கும். சோ எப்படி எழுதிக்கலாம்? AlOD அலுமினியத்தோட வேலன்சி 3ங்கிறதுனால இங்க என்ன போட்டுக்கலாம்? 3 OD3 னு போட்டுக்கலாம். பிளஸ் வேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படினா இதுல இருக்கக்கூடிய கார்பன் இதுல இருக்கக்கூடிய D புரிஞ்சுச்சுல? சோ CD டிட்ரோமீத்தேன் அப்படின்னு சொல்றோம். சோ D4 கார்பன் அப்புறம் D4 அதாவது இது CH4 வந்துச்சுன்னா மீத்தேன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இங்க டியூட்டீரியம் இருக்கிறதுனால என்ன சொல்லலாம்? டிட்ரோமீத்தேன் அப்படின்னு சொல்லலாம். சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண போறோம். இப்போ பேலன்ஸ் பண்ணும்போது இங்க பாருங்க இங்க அலுமினியம் 4 இருக்கு, இங்க அலுமினியம் 1 இருக்கு. சோ அதனால இங்க என்ன போட்டுக்கலாம்? ஒரு 4 போட்டோம்னா அலுமினியம் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கார்பன் இங்க 3 இருக்கு, இங்க 1 தான் இருக்கு. சோ இங்க என்ன பண்ணிக்கலாம்? ஒரு 3 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் டியூட்டீரியம் பார்க்கலாம். இங்க D2 இருக்கு, இங்க எவ்வளவு டியூட்டீரியம் இருக்கு? 4 into 3 இது ஒரு 12 டியூட்டீரியம் இருக்கு, பிளஸ் இங்க ஒரு 3 into 4 இங்க ஒரு 12. சோ டோட்டல் என்ன ஆயிடுச்சு? 24 டியூட்டீரியம் இருக்கு. இங்க 2 தான் இருக்கு. சோ இந்த 24 மாத்தணும் அப்படினா 12ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா இது என்ன ஆயிடும்? 24. இப்போ ஆக்ஸிஜன் கவுண்ட் பண்ணுங்க. இப்போ 12 ஆக்ஸிஜன் இருக்கு. இங்க எவ்வளவு இருக்கு? இங்க ஒரு 3 இருக்குல்ல, இங்க காமனா ஒரு 4 இருக்குல்ல. சோ 4 into 3 எவ்வளவு ஆயிடுச்சு? 12 ஆக்ஸிஜன் ஆயிடுச்சு. சோ ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. செகண்ட் காம்பவுண்ட் பார்க்கலாம். கால்சியம் கார்பைடு ரியாக்ட் வித் ஹெவி வாட்டர். இப்போ நான் நேரமே சொன்ன மாதிரி தான் நம்ம இருக்கக்கூடிய மெட்டலும் இந்த டிட்ரோ ஆக்சைடும் கம்பைன்ட் ஆகி கிடைக்கும். அப்ப என்ன கிடைக்கும்? CaOH. கால்சியத்தோட வேலன்சி 2ங்கிறதுனால நம்ம என்ன போடலாம்? சாரி H கிடையாது, D. நம்ம இங்க ஹெவி வாட்டர் எடுத்துக்கோம். சோ என்ன கிடைக்கும்? CaOD. கால்சியத்தோட வேலன்சி 2, சோ அதனால என்ன போட்டுக்கலாம்? OD twice னு போட்டுக்கலாம். பிளஸ் பேலன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய C2 இருக்கு. சோ C2D2. இது என்ன சொல்றோம் அப்படின்னா டிட்ரோ எத்திலீன். அதாவது C2H2 னா எத்திலீன் சொல்லுவோம். சோ H க்கு பதிலா இங்க D வந்திருக்கிறதுனால என்ன சொல்றோம்? டிட்ரோ எத்திலீன். இது என்ன சொல்றோம்? கால்சியம் டிட்ராக்சைடு. இதுதானே? சோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண போறோம். இப்போ பேலன்ஸ் பண்றதுக்கு இங்க கால்சியம் 1 இருக்கு, இங்க கால்சியம் 1 இருக்கு. சோ பேலன்ஸ்டா இருக்கு. இங்க கார்பன் 2, இங்க கார்பன் 2. சோ ஈக்குவேஷன் பேலன்ஸ்டா இருக்கு. நெக்ஸ்ட் டியூட்டீரியம் பார்க்கலாம். இங்க டியூட்டீரியம் 2 இருக்கு, இங்க டியூட்டீரியம் 2, இங்க 2. இப்போ 4 இருக்குல்ல. சோ இங்க ஒரு 2 போட்டோம் அப்படினா 2 into 2 4 ஆயிடுச்சு. அப்ப டியூட்டீரியம் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஆக்ஸிஜன் பாருங்க, இங்க 2 ஆக்ஸிஜன், இங்க 2 ஆக்ஸிஜன். சோ என்ன ஆயிடுச்சு? ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் காம்பவுண்ட் என்னது? மெக்னீசியம் நைட்ரேட் ரியாக்ட் வித் ஹெவி வாட்டர். ஹெவி வாட்டரோட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு தெரியும் இதுல இருக்கக்கூடிய மெக்னீசியமும் இந்த டிட்ரோ ஆக்சைடு. அப்ப என்ன கிடைக்குது? MgOD. மெக்னீசியத்தோட வேலன்சி 2, சோ அதனால என்ன போட்டுக்கலாம்? OD2. சோ மெக்னீசியம் டிட்ரோ ஆக்சைடு பிளஸ் பேலன்ஸ் இருக்கக்கூடியது என்னது? N நைட்ரஜன். இதுல இருக்கக்கூடிய டியூட்டீரியம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய டியூட்டீரியம் சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ND3. அதாவது NH3 னா அமோனியா அப்படின்னு சொல்லுவோம். சோ ND3 வரும்போது டிட்ரோ அமோனியா அப்படின்னு சொல்லிக்கலாம். இது மெக்னீசியம் டிட்ராக்சைடு. புரிஞ்சுச்சுல? சோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். மெக்னீசியம் 3 இருக்கு. சோ இங்க மெக்னீசியம் என்ன இருக்கு? 1 தான் இருக்கு. பேலன்ஸ் பண்றதுக்காக ஒரு 3 போட்டுக்கலாம். இப்ப நைட்ரஜன் இங்க 2, இங்க நைட்ரஜன் 1 இருக்கு. சோ இங்க என்ன பண்ணிக்கலாம்? ஒரு 2 போட்டோம்னா நைட்ரஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ டியூட்டீரியம் செக் பண்ணுங்க. டியூட்டீரியம் இங்க 2 டியூட்டீரியம் இருக்கு. இங்க எவ்வளவு? இங்க 3, இங்க 2. சோ 3 into 2 6 ஆயிடுச்சு. இந்த பக்கம் எவ்வளவு? இங்க 6 ஆயிடுச்சு. பிளஸ் இங்க 2 into 3 6. சோ டோட்டல் 12 டியூட்டீரியம் ஆயிடுச்சு. இதுதானே? சோ இங்க டியூட்டீரியம் பேலன்ஸ் பண்றதுக்குனா இங்க ஆல்ரெடி 2 இருக்கு. சோ இத 12 ஆ மாத்தறோம்னா மல்டிப்ளைட் பை 6. சோ 6D2. நெக்ஸ்ட் ஆக்ஸிஜன் செக் பண்ணுங்க. 6 ஆக்ஸிஜன்.
இங்க 3 into 2 என்ன ஆயிடுச்சு 6 ஆக்சிஜன். ஸோ equation பேலன்ஸ் ஆயிடுச்சு. The last product என்னன்னு பார்க்கலாம். கால்சியம் பாஸ்பைடு react with heavy water. நமக்கு தெரியும் கால்சியம் இருக்கிறதுனால கால்சியம் டெட்ராக்சைடு கிடைக்கும். So CaOD. கால்சியத்தோட வேலன்ஸ் எவ்வளவுன்னு சொன்னோம் 2. இங்க 2 போட்டோம்ல அதே மாதிரி தான் இங்கேயும் CaO2 twice plus பேலன்ஸ் இருக்கக்கூடியது என்னது பாஸ்பரஸ் இருக்கு டியூட்டீரியம் இருக்கு. ஸோ இது ரெண்டும் கம்பைன்ட் ஆகி என்ன கிடைக்கும் PD3. PH3னா பாஸ்பீன் சொல்லுவோம். அப்போ இது என்னது டிட்ரோபாஸ்பீன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இது என்னது இந்த லாஸ்ட் காம்பவுண்ட். நவ் இதை ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க கால்சியம் 3 இருக்கு, இங்க கால்சியம் 1 தான் இருக்கு. ஸோ 3 போட்டுக்கிறோம். பாஸ்பரஸ் இங்க 2 இருக்கு, இங்க 1 தான் இருக்கு. ஸோ இங்க பேலன்ஸ் பண்றதுக்காக ஒரு 2 போட்டுக்கலாம். இப்போ டியூட்டீரியம் பாருங்க, இங்க 2 டியூட்டீரியம் இருக்கு, இங்க எவ்வளவு இருக்கு 3 into 2 6, இங்க ஒரு 6 இருக்கு பிளஸ் இங்க 2 into 3 6 இருக்கு. ஸோ டோட்டல் 12 டியூட்டீரியம் இருக்கு, இங்க 2 தான் இருக்கு. ஸோ பேலன்ஸ் பண்றதுக்காக ஒரு 6 போட்டோம் அப்படின்னா ஆக்சிஜன் பாருங்க, இங்க 6 ஆக்சிஜன் இருக்கு, இங்க 3 into 2 6 ஆக்சிஜன். ஸோ ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டியூட்டீரியம் ஆக்சைடு காம்பவுண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஹெவி வாட்டர் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் இதோட யூசஸ் ஆஃப் ஹெவி வாட்டர் பார்க்கலாம். The last one, uses of heavy water பார்க்கலாம். First one, moderator in nuclear reactor. அதாவது நியூக்ளியர் ரியாக்டர், நியூக்ளியர் ரியாக்ஷன் நடக்கக்கூடிய அந்த ரியாக்டர்ல மாடரேட்டர் என்னது, இப்ப lower the energy of fast neutron அப்படின்னு சொல்றோம். ஸோ சப்போஸ் இந்த நியூட்ரானோட ஃபாஸ்ட், அதாவது மூவ்மெண்ட்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஆகும், இடிக்கும் போது பொம்பார்ட் பண்ணும்போது எக்ஸ்ப்ளோட் ஆகுறதுக்குள்ள சான்சஸ் இருக்கு. ஸோ அதை என்ன பண்ணுவோம், அந்த நியூட்ரானோட ஃபாஸ்ட், அதோட ஃபாஸ்டர் அதில் அல்லனா அதோட எனர்ஜியை லோ பண்றதுக்காக, அதோட எனர்ஜி லோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அதோட ஸ்பீட் என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும். ஸோ ரெடியூஸ் பண்றதுக்குள்ள ஒரு மாடரேட்டரா நியூக்ளியர் ரியாக்டர்ல ஹெவி வாட்டர் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட், ட்ரேசர் டு ஸ்டடி ஆர்கானிக் ரியாக்ஷன் அண்ட் மெட்டபாலிக் ரியாக்ஷன். அதாவது மெக்கானிசம், ரியாக்ஷன் மெக்கானிசம் என்னது, ஈச் அண்ட் எவரி ஸ்டெப்ஸ். இப்ப நம்ம படிக்கக்கூடியது என்னது டோட்டலா, இப்போ ஒரு 2 ரியாக்டன்ஸ் ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது அப்படிங்கறது ஒரு காமன் ரியாக்ஷனா படிப்போம். ஸோ மெக்கானிசம் படிக்கிறது நிறைய ஸ்டெப்ஸ், 2 or 3 ஸ்டெப்ஸுக்கு அப்புறம் எப்படி அது ப்ராடக்டா கிடைக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸோட மெக்கானிசம், அதே மாதிரி மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸோட மெக்கானிசத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன யூஸ் ஆகுது, ஹெவி வாட்டர் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட், coolant in nuclear reactors absorb the heat generated. அந்த நியூக்ளியர் ரியாக்ஷன்ல ஒரு கூலண்டா, அப்போ நியூக்ளியர் ரியாக்ஷன் நடக்கும்போது அங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணி அந்த நியூக்ளியர் ரியாக்டரை கூலா வச்சுக்கிறதுக்குள்ள ஒரு கூலண்ட் ஏஜெண்டா ஹெவி வாட்டர் யூஸ் ஆகுது. ஸோ தீஸ் ஆர் த யூசஸ் ஆஃப் ஹெவி வாட்டர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்குள்ள கிளாஸ்ல நம்ம ஹெவி வாட்டர்னா என்னன்னு பார்த்தோம், அதே மாதிரி அதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, அதோட யூசஸ் என்ன அப்படிங்கறத பத்தி பார்த்திருக்கோம். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெல். தேங்க்யூ.